ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்திஸ் வ்ளாக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் வீடியோ இது நம்ம சேனல்லே இதான் ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ போட போகிறோம். எதுக்கு அப்படின்னா, இங்கே நிறைய கண்டென்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஷார்ட்ஸில் எடுத்து போட்டால் அவங்களுக்கு புரியாதுன்றக்காண்டி ஒரு ஃபுல் வீடியோவாக நான் மேக் பண்ணிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி வீடியோ மாற்றி எடுக்கலனாலும் கமெண்ட் பண்ணலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது. நான் போன ஷார்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இதோட பேர் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு சும்மா கேட்டிருந்தேன், இந்த பேர் தெரியுமான்னு. நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸுமே நீங்கள் எனக்கு பண்ணல. சரி, நான் சொல்கிறேன். இந்த பேர்ட் பேர் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இதில் வந்து 4 பேர்ஸ் இருக்குது, மொத்தம் 6 பீஸு. அப்புறம் ஒன்று வந்து எக்குக்கு இருக்குது ஓலை உள்ள தெரியும்னு நினைக்கிறேன். எக்குக்கு இருக்குது ஓலை. மிச்ச பேர்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. இதான் அவங்க வந்து டோட்டல் கூண்டு சைஸ் வந்து பெரிய லார்ஜ் கூண்டு. கீழே வந்து ஒரு 2 செட் ஆஃப் கூண்டு இருக்குது. இங்கே ஒரு கூண்டு, அங்கே ஒரு கூண்டு, மேலே ஒரு 2 செட்டு கூண்டு. ஆனால் இதில் வந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் கொடுக்கல, ஓப்பன் கூண்டு தான் ரெண்டுக்குமே. இதுக்கு மட்டும் ஒரு மெஷ் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கூண்டு செய்யணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீரியஸாக உங்களுக்கு வந்து நான் நம்பர் தரேன், நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் மாமா வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது பேர்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட இருந்து குறைச்ச பட்ஜெட்டில் நான் வாங்கி தருவேன். நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்க, நம்பர் ப்ரோ இந்த மாதிரி வேணும், எனக்கு பேர்ட்ஸ் குறைச்ச பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாங்கி தரேன். இந்த ஏரியா வந்து கரெக்டாக வந்து புதுக்கோட்டை சர்ச்சுக்கு அந்த சந்தில் இருக்குது. ஓகே, இதுதான் பேர்ட்ஸு. அப்புறம் பானை வந்து 1 2 அப்புறம் 3 4 வந்து இந்த பாக்ஸே வச்சுட்டாங்க. ஃபுட்டு வந்து தினையும் இது சன்ஃப்ளவரும் வச்சுருக்காங்க, கலந்து வைப்பாங்க தண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர்ட்ஸில். எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணுறக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு ஃபால்ஸ் செட்டப் இங்கே வந்து இருக்குது. ஃபால்ஸ் செட்டப் அதுக்குள்ளே வந்து இந்த ஏரியா இருக்குது. இது ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷஸ் தான். எந்த கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா, இதுங்க ஃபால்ஸ் போட்டால் உள்ளே போயிடும். இதுங்க வந்துச்சு. ஓகே, மோட்டரை மாற்றியாச்சு. இது ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷஸ் தான், தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பீட்டாஸ் நிறையா இருக்குது, வெரைட்டி ஆஃப் பீட்டாஸ் இருக்குது. இதை சேல் பண்ணுறக்காண்டி தான் வச்சுருக்காங்க. குட்டி நிறையா ப்ரீடிங் ஆகிருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே பீட்டாஸ் தான். இருங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில கரெக்டாக. நான் ஃபோனில் எடுக்கிறதுனால தான் பிரச்சனை இருக்கும். பெரிய பெரிய ஃபிஷ் தான் இருக்குது. வெளியே வரட்டும் ஒரு நிமிஷம். இந்த அவங்க பாருங்க எவ்வளோ பீட்டாஸ் இருக்குன்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். பீட்டாஸே அதிகமாக இது ப்ரீடிங் ஆகிடுச்சு. நிறையா பீட்டாஸ் ஒரு 10 ஃபிஷ் கிட்ட தான் அவங்க விட்டுருக்காங்க, 10 பேரு. அது வந்து இப்போ 100 பேர் கிட்ட ஆயிடுச்சு. நிறையா ப்ரீடிங் ஆகிடுச்சுங்க பாருங்க. ஒரு பெரிய ஃபிஷ் இருக்காங்க, அதுதான் ப்ரீடிங் ஸ்டாக் போல். ப்ரீடிங் ஸ்டாக் வேணுனாலும் அவங்க சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது ஒரு ஃபால்ஸ் செட்டப் மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் தரேன். இந்த ஏரியா வந்து புதுக்கோட்டை. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் எங்கேனா இருக்கீங்க என்னான்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் புதுக்கோட்டையில் அவங்க வந்து வாங்கி வைப்பாங்க. இல்லைன்னா இது அவங்க வாங்கி வச்சாங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். புதுக்கோட்டையில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, எவ்வளோ ரேட்டு என்னன்னு விசாரிச்சுக்கோங்க. ஓகே, வந்து இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது பாரு. ப்ரீடிங் ஸ்டாக்கு பாருங்க. அதான் இது ஃபிஷ்ஷஸ் வேணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது போகலாம். நேற்று இந்த ஏரியா தான் நான் கவர் பண்ணியிருப்பேன் டாக்ஸ் காமிக்கிறதுக்கு. கன்னி நாய் 3 வச்சுருக்காங்க. டாக்ஸு வீரா, உத்ரா, காளான்ட்டு 3 வச்சுருக்காங்க. அதை 3 தான் பார்க்க போகிறோம். இந்த குட்டீஸ் தான் வேணும்னா நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ண சொன்னேன், நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு குட்டீஸ் வேணும்னா இருங்க, நான் போய் கீரை எடுக்கிறேன். இங்கே ஒரு ஒயிட் இருக்கா, ஒயிட் இதுக்கா உத்தர. இது இந்த மாதிரி குட்டி டாக்ஸ் தான், குட்டி தான் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி டாக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் நாங்கள் வந்து பண்ணித்தரலாம். ஏரியா புதுக்கோட்டை. கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் தருவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த நம்பரை வந்து இது பண்ணலாம், அதனால தான்
என் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்பர். இங்கே வா உத்தரவா ட்ரைனிங் இருக்குது. இங்கே பாருங்கள் வீரா வா. ஓகே இது 2 குட்டி இன்னும் இருக்குது. உத்தர பா போங்க அங்கே போ. சிட் உத்தர உட்கார் வீரா உட்கார். சிட் போய் வீரா போயிடுச்சு. காளா அங்கே ஒரு குட்டி உட்காந்துருக்க பாருங்க. இவன் பேர் தான் காளா. இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினது. அப்புறம் இது செகண்டு, இது தேர்டு இப்போ வாங்கினது. இதுதான் எங்களோட ஏரியா. இந்த ஏரியாவில் தான் இங்கே திருவேன். நான் அப்படியே போயிட்டு அந்த பக்கம் ஃபிஷ்ஷு பேர்ட்ஸ் காமிச்சிட்டு இந்த ஏரியா வழியாக வந்துட்டேன். இந்த மாதிரி டாக்ஸ் என்ன ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் டாக்ஸு ட்ரைனிங் நல்லா பண்ணியாச்சு. ட்ரைனிங் பண்ண டாக்ஸும் கிடைக்கும். குறைச்ச பட்ஜெட்டில் எனக்கு நான் ட்ரைனிங் பண்ணிக்கிறேன்ற டாக்ஸும் கிடைக்கும் இங்கே. நீங்கள் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊர் ப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நம்பர் தரேன். பாருங்கள் வீட்டுக்குள்ளே போகவே மாட்டாங்க. இதான் ட்ரைனிங். இங்கே பாருங்கள் உட்காந்துட்டாங்களா, வீட்டுக்குள்ளே போகவே மாட்டாங்க. அதான் வீட்டுக்குள்ளே ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டாங்க. ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நான் உங்களுக்கு வந்து புது கண்டென்ட்டாக நான் கொடுக்க முடியும். ஓகே பை.